நம்ம வீடியோ சீரீஸில் ஃபஸ்ட்டு பிராண்டிங்னா என்னன்றதை வந்து பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிராண்டிங்னா என்ன, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லணும்னா ஒரு லோகோவை பார்த்தாது ஒரு பிராண்டுன்னு சொல்லுவோம். பிராண்டுனா இட்ஸ் நாட் அ லோகோ, இட்ஸ் அ சிம்பிள். பிராண்டுக்கான மெயின் டெஃபினேஷனே இட்ஸ் அ ப்ராமிஸ் ஃபார் அ கஸ்டமர். கஸ்டமர் நீட் டு ஃபீல் ப்ராடக்ட் சர்வீஸ் அப்புறமா கம்பெனியை ஃபீல் பண்ணுறது தான் ஒரு நல்ல பிராண்டிங்கான அர்த்தம். இந்த வீடியோவில் முக்கியமாக யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லோ இல்லையோ ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லாருக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி கஸ்டமருக்கு ரீச் பண்ணுறதுக்கு மெயின் பேஸே இந்த 5 விஷயம். இதில் மெயினான விஷயம் நேம், டிசைன், பேக்கிங், மெட்டீரியல், டெலிவரி. இது எல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு ஃபைன் ரேட்டிங் பிராண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராடக்டோட நேமை எப்படி சூஸ் பண்ணுவோன்றதை பற்றி பார்ப்போம். ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்டுக்கு காப்பிரைட் நேம்ஸ் ஏதாவது இருக்கா இல்லைனா ரிஜிஸ்டர் ஆகிருக்கான்றது ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு டார்கெட் ஆடியன்ஸாகவோ இல்லைனா மீனிங்ஃபுல் நேம்ஸாகவும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆனால் டிசைனை நீங்கள் எப்படி வேணால் சூஸ் பண்ண முடியாது. டிசைனில் வந்து மெயினான முக்கியமான ஒரு ஸ்டெப் என்னென்னா, உங்கள் காம்படிட்டர் என்ன பண்ணுறாரோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிடக்கூடாது. காம்படிட்டர் பண்ணுறதை வந்து அப்சர்வ் பண்ணி அதில் என்ன யூனிக் திங் எடுத்துடலான்றதை பற்றி யோசிச்சு டிசைனை சூஸ் பண்ணுங்கள். மெயினாக டிசைனில் இருக்கக்கூடிய மெயின் விஷயம் என்னென்னா 2 கலர் பேலட் யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம சொல்லணும்னா, நம்ம ஏர்டெல்லில் இருக்கக்கூடிய இந்த ரெட் அண்ட் ஒயிட் அந்த கலர் பேட்டர்னில் எங்கே பார்த்தாலும் நம்மளால் ஏர்டெல்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஒரு கலர் பேலட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கலர் பேலட் ஒரு யூனிக்காக மாறும். ப்ராடக்ட் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் சைக்காலஜி தான் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தினசரியில் பார்க்கக்கூடிய சிப்ஸ் பேக்கெட்டில் என்ன இருக்குன்னா பாதி காற்று தான் இருக்குது. ஆனால் வெறும் லெஸ் அமௌண்ட்டில் இருக்க குவான்டிட்டியை வச்சு ஹை ப்ராசஸில் அவங்க வந்து ரெவன்யூ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த சைக்காலஜி நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அதை வாங்குகிற கஸ்டமருக்கு அதை பற்றி தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அதிகமான குவான்டிட்டி இருக்க பொருள்னு நினச்சி வாங்குவாங்க. இந்த ப்ராடக்ட்டை மட்டும் நீங்கள் ஈஸியாக லான்ச் பண்ணிங்கன்னா கஸ்டமரை தேடி நீங்கள் போக தேவையில்லை, கஸ்டமர் உங்களை தேடி வரும். ப்ராடக்ட்டை எப்படி கஸ்டமர்கிட்ட ரீச் பண்ணலான்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், பில்போர்ட், அப்புறமா வெஹிக்கல் மார்க்கெட்டிங். ஆனால் அந்த மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஏதாவது ஒரு யூனிக் ஐடென்டிட்டியை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது ஈஸியாக கஸ்டமர்கிட்ட நோட்டீஸ் ஆகும். லைக் ஆஃபர்ஸ், அப்படி இல்லைன்னா ஃப்ரீ ஐட்டம்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு யூனிக் ஐட்டம்ஸை நீங்கள் அதுக்குள்ளே கொடுத்தே ஆகணும். கூப்பன் கோட், அந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து எது வந்து உங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே ஆப்ட் ஆகுன்றதை பார்த்து சேர்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கஸ்டமர்கிட்ட ரீச் பண்ணலாம்.